கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற அருமை தேவஜனமே, இந்த நாளின் சிந்தனைக்காக புனிதத்தின் வழிகளை தேடு, மறைந்த வாழ்வில் வளர விரும்பு. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த சிந்தனை, புனிதத்தின் வழிகளை தேடுவோம், மறைந்த வாழ்வில் வளர விரும்புவோம். எப்படி என்று சொன்னால், மனித இயல்பின் விருப்பங்களுக்கு அல்ல, மாறாக ஆன்மீக மற்றும் நிலைவாழ்வின் காரியங்களை அடைய முயற்சி செய். ஒரு சுதந்திரமான பறவை மேலெழும்பி பறப்பது போல உன் ஆன்மாவை மேலே எழுப்ப முயற்சி செய். ஏழ்மையும் பகைமையும் தன் நண்பர்களாக கொண்டிருந்த என் மகன் மறைந்த வாழ்வு வாழ்ந்தார். அவரை முன் உதாரணமாக கொண்டு புனிதத்தின் வழிகளை தேடு, மறைந்த வாழ்வில் வளர விரும்பு. என் குழந்தாய், மனிதர்களுடனான கருத்து மோதல்கள், விவாதங்கள் இவற்றில் சண்டையிட்டு வெற்றி பெறுவதே உன் அழைப்பாக இருக்கிறது என்ற தவறான கருத்தை நீ எதிர்த்து போராட வேண்டும். என் போராட்டத்தை வெற்றி கொள்ள ஜெபம் அதன் துவக்கமாகவும் பொறுமை அதன் முடிவாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அமைதியாக இருக்க முயற்சி செய். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் வேறெந்த விளைவையும் பற்றி எச்சரிக்கை என் கரத்தில் இருந்தே வருகிறது. அது ஆன்மாக்களை என் வழியில் வெற்றி கொள்ளும் வேறெந்த வழியையும் சிந்திப்பது தவறானது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்று சொன்னால், ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 30:18. ஆமென். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். புனிதத்தின் வழிகளை தேடே, மனிதர்களுக்குடான கருத்து மோதல்கள், விவாதங்கள் இவற்றில் சண்டையிட்டு வெற்றி பெறுவதே உன் அழைப்பு என்ற தவறான கருத்தை நீ எதிர்த்து போராடணும். எந்த போராட்டத்தை பற்றி வெற்றி கொள்ள ஜெபம் தான் தேவை. அதன் துவக்கமாகவும் பொறுமை அதன் முடிவாகவும் இருக்க வேண்டும். ஜெபம் துவக்கமாக இருக்க வேண்டும், பொறுமை அதன் முடிவாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அமைதியாக இருக்க முயற்சி செய். எல்லாவற்றிலும். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் வேறெந்த விளைவையும் பற்றி எச்சரிக்கை. தீமைக்கு எதிரான போராட்டம் வரும், அதனுடைய பின்விளைவுகளை, கான்சிக்வன்சஸ் யோசனை பண்ணிக்கோ. கான்சிக்வன்சஸ் பார்க்கணும், பின்விளைவு. வேறெந்த விளைவையும் பற்றி எச்சரிக்கையாயிரு. என் கரத்தில் இருந்த அந்த எச்சரிக்கை எங்கிருந்து வருதுன்னா, கடவுளிடமிருந்து ஒவ்வொரு நாளும் இறை இறக்கத்தின் செய்தி நமக்கு தரப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆன்மாக்களை என் வழியில் வெற்றுக்கொள்ளும் வேறெந்த வழியும் சிந்திப்பது தவறானது. வேற எந்த வழி? அதனால தான் மனித இயல்பின் விருப்பங்களுக்கு அல்ல, மாறாக ஆன்மீக மற்றும் நிலைவாழ்வின் காரியங்களை அடைய முயற்சி செய். ஆன்மீக மற்றும் நிலையான வாழ்வின் காரியங்களை அடைய முயற்சி செய். ஒரு சுதந்திரமான பறவை மேலெழுந்து பறப்பது போல உன் ஆன்மாவை மேலே எழுப்ப முயற்சி செய். ஏழ்மையும் பகைமையும் தன் நண்பர்களாக கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை போல அவர் மறைந்த வாழ்வு வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் வரை மறைந்த வாழ்வு வாழ்ந்தார். சமூகத்தில் எங்கே இருந்தாருன்னே சிலருக்கெல்லாம் தெரியாது. மறைந்த வாழ்வு வாழ்ந்தார். ஊழியத்திற்கு வரும்போது 30 வயசு. அவரை முன் உதாரணமாக கொண்டு
புனிதத்தின் வழிகளை தேடு, மறைந்த வாழ்வில் வளர விரும்பு என்று சொல்லி, அதனால தான் ஏசாயா 30:21 மிக அழகாக சொல்லுகிறது. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமேன். ஆமென். பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். இறை சிந்தனை, இன்னைக்கு கொடுத்த இறை இறக்கத்தின் செய்தி உங்க பின்னாடி இருந்து ஒழிச்சுட்டே இருக்கு. இந்த நாள் பூரா எத்தனை தடவை முடியுதோ அந்த வார்த்தையை யூடியூப்ல வரும், போட்டு கேட்டுட்டே இருங்க. டைம் கிடைக்கும் போது 5 நிமிஷம் தான், ஜாஸ்தி கிடையாது. இந்த வழியில் போறியா, இந்த வழி போறியா, இந்த வழி போறியா, இப்படி போறியா, அப்படி போறியா, இதில் போ அதில் போ என்ற வார்த்தை உனக்கு பின்னிருந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மறந்து போகாதே, இதுதான் வழி, இதில் நடந்து செல், இதில் போ, இதில் போன்னு ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு இருந்த எந்த புலம்பல்களும் எந்த கதறல்களும் எதுவும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. அண்ணா ஏசாயா 30:19-20 அழகா சொல்லுகிறது. ஏசாயா 30:19 அதிகாரம் 19 வசனம். சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். ஆமென். ஆமென். வேறு ஒருத்தர் வாசிக்க, நல்ல ஒருத்தர் வாசிக்க, மற்றவங்கள தயவுசெய்து மியூட் போட்டு கவனிங்க இந்த வசனத்தை. சீயோன் வாழ் மக்களே, சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். ஆமென். ஆமென். 20 வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் தலைவராகிய உங்கள் போதகர். வேறு ஒருத்தர் வாசிக்கலாம் 20 வசனத்தை. என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். ஆமென். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அந்த போதகர்? தூய ஆவியானவர் உங்களுடைய போதகர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என் வார்த்தை பின்னிருந்து வரும் உங்கள் போதகர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். நடந்து போயிடாதீங்க. அதனாலதான் 28 வசனத்துல 26 வசனத்தை சொல்றார் பாருங்க. ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி, ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி, முறிவுகளை கட்டுவார். முதல்ல முறிவுகளை கட்ட வேண்டணும், ஜெபிக்கணும். ஆமென். முறிவுகளை கட்டி, என்னங்கெல்லாம் ஃப்ராக்சர் எங்கெல்லாம் இருக்கும் இன்னைக்கு பாருங்க. நிறையா பேருக்கு கீழே விழுந்து அடிபட்டு காலில் ஃப்ராக்சர், அங்கே ஃப்ராக்சர், இங்கே ஃப்ராக்சர், சர்ஜரி, அது இது. முறிவுகளை எல்லாம் இது பண்ணி முறிவுகளை என்ன செய்வாரு? கட்டி முறிவுகளை கட்டுவார். எங்கெல்லாம் உனக்கு எலும்பு தேய்மானம், நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடக்கிறியா, உன் முறிவுகளை சுகப்படுத்துவார், எலும்புகளை சுகப்படுத்துவார். தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலாவின் ஒளி கதிரவன் போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டால் போல் 7 மடங்காக உன் வாழ்க்கையில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளை நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.